ஏன்னா எங்கள் பாரம்பரிய தொழில்ன்றனால அந்த தொழிலை விட்டுறக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அதிகமாக எந்த விதையில் எங்களுக்கு மகசூல் அதிகமாக வருதோ அதை தான் நாங்கள் பயிரிடுவோம். போட்டினா காய் முதல் மட்டும் எங்களுக்கு 60,000 ரூபா. எங்களுக்கு அன்றாட தேவைக்கு வந்து அந்த பணம் எங்களுக்கு தேவைப்படுது. யார் பின்னாடி போகணுன்ற அவசியம் இல்லை. விவசாயத்தை நம்பி போனாலும் பல பேர் உயிரும் காப்பாற்றலாம். தாத்தா ஒரு பெரிய விவசாயி. அவர் வந்து எங்கள் அப்பாவை விவசாயம் பண்ணி தான் அவர் வாழ்க்கை தாத்தா அன்னைக்கு இது பண்ணார். ஏதோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணி ஒரு 10 அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 5வது 8வது வரைக்கும் அவர் படித்தார். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா விவசாயம் பண்ணி அதில் எங்கள் அப்பா முடிஞ்ச அளவுக்கு எங்களை வந்து நாங்கள் காலேஜ் வரைக்கும் எங்களை படிக்க வச்சுருக்காரு. ஏன்னா எங்கள் பாரம்பரிய தொழில்ன்றனால இதை வந்து நாங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வருமானம் வந்து அந்த அளவுக்கு இல்லைனா கூட, ஆனால் இருந்தாலும் நம்ம பாரம்பரியமாக அதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த தொழிலை விட்டுறக்கூடாது. நம்ம பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறது யார்ட்டையும் போய் கடன் வாங்க முடியாது. இதில் விவசாயத்தில் வர முதலை வச்சு நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுட்ருக்கோம். இது எங்களுக்கு சப்போர்ட்டாக, பெரிய சப்போர்ட்டாக இந்த விவசாயிகள்கிட்ட இருக்குது. புத்தாண்டு இன்றைக்கி எங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு முன்னாடி கோலம் போட்டிருக்கோம். கோலம் போட்டுட்டு நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி சின்னதாக ஒரு சினிப்பு செஞ்சு பல கனவுகளோடு அந்த நாளை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அது அதிகமாக இந்த வெற்றி விதை அதிகமாக நாங்கள் விதை நடுறோம்னா, ஏன்னா எங்களுக்கு அதிகமாக எந்த விதையில் எங்களுக்கு மகசூல் அதிகமாக வருதோ அதை தான் நாங்கள் பயிரிடுவோம். இந்த மகசூலையும் இதோடைய பயிர் வளர்ச்சியும் என்ன மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை தருது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தை வருங்காலத்தில் லாபகரமாக செய்ய முடியும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. இதில் இப்போ வந்து நாங்கள் 30 சென்ட் வெள்ளாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்களுக்கு ஒரு 60,000 ரூபா எங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. போட்டினா காய் முதல் மட்டும் எங்களுக்கு 60,000 ரூபா. இது போல் லோக்கல் மார்க்கெட்டு போன வருமானம் தனியாக இருக்குது. அது ஒரு எப்படி போனாலும் 3 நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்கு ஒரு 5,000 ஒரு 6,000 எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அது போல் எங்களுக்கு வந்து இதர செலவுக்கு போனால் கூட எங்களுக்கு இந்த இதில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போன காயோட வருமானம் வந்து எங்களுடைய வீட்டுடைய முன்னேற்ற கூட்டுறதுக்கும் பிள்ளைகளை படிப்பு செலவுக்கும் எங்களுக்கு அன்றாட தேவைக்கு வந்து அந்த பணம் எங்களுக்கு தேவைப்படுது. அன்னாம்சோட வேறு பயிர்கள் கத்திரி, வெண்டிக்காய், கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த மாரியில் வந்துருச்சாங்க. நாங்கள் அதுலேயும் வாங்கி நாங்கள் பயிரிடுவோம். ஏன்னா அது அதிகமாக மகசூல் இந்த ரகம் நாங்கள் விரும்பி நாங்கள் வாங்குகிற வெண்டியில் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி அந்த காய்கறிகள் எனக்கு அதிகமாக ரா வரனால கண்டிப்பாக நன்னாம்ச விதையத்தை நாங்கள் வாங்கி போயிடுவோம். அதோடு நாங்கள் மக்களுக்கு கொடுக்குற காய்கறிகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஒரு விவசாயியாக மக்களுக்கு நல்ல தரமான காய்கறி, அவங்க விரும்புகிற மாதிரி நல்ல தரமான காய்கறி கொடுக்குறதா என்னுடைய லட்சியமாக நினைக்கிறேன். இப்படி கொடுக்குறதுனால எங்களுக்கு ஒரு மனநிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தலைமுறைகளை வந்து இளைஞர்கள் அதிகமாக இந்த விவசாயத்தை வந்து கைவிடாமல் தான் நிலத்தை வந்து உழுது நல்லபடியாக பயிர் செஞ்சு தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு யார் பின்னாடி போகணுன்ற அவசியம் இல்லை. விவசாயத்தை நம்பி போனாலும் பல பேர் உயிரும் காப்பாற்றலாம், உங்களையும் நீங்கள் மேம்படுத்திக்கலாம். அதனால் எல்லா இளைஞர்களும் விவசாயத்தை கொஞ்சம் பின்னோக்கி வாங்க, உங்கள் வாழ்க்கை தர உயரும். என்னைக்கு போகிறீங்க? என்னைக்கு போகிறீங்க? கருமத்தூர் சொல்லு. என்ன வேணும்? சைக்கிள் தான் வேணும். சைக்கிளே வாங்கி கொடுத்துறேன். சைக்கிள் 2 நாள் போகிறேன். நம்ம டூர் போயிட்டு வந்து வாங்குவோம். டூர் போயிட்டு வந்து வாங்க. நாளைக்கு நைட் கிளம்புறேன்.